குட்னஸ். மாத்திரமல்ல, அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இஸ் சஸ்டெயின். இஸ் சஸ்டெயின். சஸ்டெயின் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் ஆனரிங். யோசித்து பாருங்கள், தம்மை நம்புகிறவர்களை ஆனர் பண்றாராம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பது பிள்ளையே, யூ ட்ரஸ்ட் தி லார்ட், God will honor you. உன்னை தேவன் கனம் பண்ணுவார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ God honors. அதுல இன்னொரு கருத்து, God honors. அவனை வெட்கப்படுவதில்லை. அப்படி என்றால் அவனை தேவன் அந்த அளவு கனம் பண்றார். God honoring. தள்ளாட விடுவதில்லை. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்துகிறேன். God sustain. sustain என்ற வார்த்தைக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டது God honor. தொடர்ந்து ஆண்டு சொன்ன வார்த்தை மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவெல்லாம் நிறைவேறும் அளவும் அது உங்கள் மூலமாய், உங்களிலே உங்கள் மூலமாய். இதுதான் தேவ நோக்கம். வார்த்தைகளை உங்கள் நிறைவேற்ற விரும்புகிறார், உங்கள் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். God wants fulfill his promises in you and through you. ஒரு ஆபிரகாமிலே நிறைவேற்றினார், ஆபிரகாமின் மூலமாய் நிறைவேற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, God wants fulfill his promises in you. முதலாவது உங்கள் நிறைவேற்ற விரும்புகிறார், இரண்டாவது உங்கள் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும். God sustains. He never leaves. உன்னை விடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தாகிலும், ஒரு சிறு எழுத்தாகிலும், இரண்டாவது எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லு. ஒழிந்து போக, that means he sustain his word. தம்முடைய வார்த்தை நிலைப்படுத்துகிறவர், தம்முடைய ஊழியை நிலைப்படுத்துகிறவர், தம்முடைய பிள்ளை நிலைப்படுத்துகிறவர். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி, have you been sustained by God? அவருடைய அந்த நிலைநிறுத்தல் இல்லாவிட்டால் அந்த வார்த்தை நான் படிக்கிறே, நிறைவேறும் அளவும். உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் நோக்கத்தை, அவர் சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசைகளை, அவருடைய திட்டங்களை, அவருடைய தீர்மானங்களை உன்னிலே நிறைவேற்ற விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, this is his faithfulness. அவருடைய உண்மை. பல நேரங்களிலே நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம். உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, அவர் ஒருவரே உண்மை உள்ளவர். அந்த வார்த்தை சொல்லுங்க, நிறைவேறும் அளவும் உன்னிலே. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை என்னுடைய பரிசுத்த